ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாளையிலேருந்து நவராத்திரி திருவிழா ஆரம்பமாகிறது. அம்பாளுடைய பல சொரூபங்களுடைய அவதாரங்களுடைய மகா சக்தி நிறைந்த நாட்களாக கொண்டாடக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாள் தாங்க இந்த நவராத்திரி திருவிழா. 9 நாளும் மிக பிரமாதமாக எல்லா இடங்கள்லையும் வழிபடக்கூடிய அற்புதமான நாளுங்க. இப்போ இந்த 9 நாட்களையும் நம்ம எப்படி கொலு எப்படி வைக்கணும், கலசம் எப்படி வைக்கணும், வழிபாடுகள் எப்படி மேற்கொள்ளணும், அவங்கவுங்க சமுதாய வழக்கப்படி குடும்ப வழக்கப்படி எப்படி எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிமுறைகளையும் பிரசாதங்கள் எல்லாத்தையும் பற்றியும் சொல்லக்கூடிய ஒரு தலைப்பில் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஒரு கொலு வைக்கிறதுங்க அவங்கவுங்க சமுதாய வழக்கப்படி வைக்கிறதும் உண்டு, வைக்காமல் இருக்கிறதும் உண்டு. கொலு வைக்கலன்னா நம்மளால் சுவாமி கும்பிட முடியாது, கும்பிடக்கூடாதுன்றது கணக்கு கிடையாது. அந்த 9 நாளும் வீட்டில் அம்மன் படம் இருந்தால் கூட அந்த அம்மனுக்கு தூப தீப ஆராதனை காமிச்சு நம்மளால் முடிஞ்ச நைவேத்தியங்களை படைச்சி மனசார நமக்கு தெரிஞ்ச பாராயணங்களை அஷ்டோத்திரங்களை மனசார வேண்டணுன்னாலும் மற்ற நாளையில் அள்ளி கொடுக்காத அத்தனை சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியையும் நமக்கு அம்பாள் இந்த 9 நாளில் அப்படியே மனம் குளிர்ந்து அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால் என்ன நம்ம விரும்பி கேட்டாலும் கண்டிப்பாக அள்ளி கொடுக்குற தெய்வங்க அவ. அதனால் கொலு வைக்கலையே நம்ம எப்படி கும்பிட முடியும், நம்ம எப்படி செய்ய முடியும் அப்படின்னெல்லாம் யாரும் நினைக்க வேண்டாம். இதில் எந்தவித ஜாதி பேத வித்தியாசங்களும் கிடையாது, எதுவும் கிடையாது. நம்மளுடைய நம்பிக்கையும் பக்தியும் தான் ரொம்ப முக்கியம். இப்போ கலசம் வச்சு வழிபடுறவங்க உங்கள் வீட்டு மாமியார் வீட்டில் என்ன பழக்கமோ இல்லை உங்கள் மூதாதையர்கள் வீட்டில் என்னென்ன பழக்கமோ அதை நீங்கள் ஒழுங்காக கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். செய்கிறத திருந்த செய், ஒழுங்காக செய்யுங்கிற மாதிரி கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வீட்டு பெரியவங்களையெல்லாம் நல்லா கலந்து பேசிக்கிட்டு அருமையாக முதல் நாளே கலசத்தை வச்சு வழிபட ஆரம்பிங்க. கலசம் எப்படி வைக்கணுன்னா செப்டம்பர் 21 காலையில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை, அதை விட்டால் மறுநாள் திங்கக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 4:30லேருந்து 6 மணிக்குள்ளே கலசத்தை அமைச்சிருங்க. கலசத்தை அமைச்சு உங்கள் வழக்கப்படி நீங்கள் கலசம் எப்படி நீங்கள் தயார் பண்ணுவீங்களோ அதே மாதிரி கலசத்தை தயார் பண்ணி அதுக்கு தூப தீப ஆராதனையை காமிச்சு ஒரு நெய்வேத்தியத்தை படைச்சி புது பூவாக வாங்கி போட்டு உங்களுக்கு என்னென்ன அஷ்டோத்திரங்கள் பாராயணங்கள் எல்லாம் தெரியுமோ படிங்க. இல்லையா ஒரு டேப் ரெக்கார்டை போட்டு விட்டு அது பாட்டுக்கு சுவாமி ஸ்லோகம் பாடிக்கிட்டே இருக்கட்டும். நீங்கள் பாட்டுக்கு அந்த கலசத்துக்கு எல்லாம் பூஜையை பண்ணி அழகாக கொலு படியில் உட்கார வச்சுருங்க. இதுதான் கலசம் வைக்கிற முறை. இதே மாதிரி தான் செய்யணும். அந்த மாதிரி படித்து கொலுவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே. அடுத்தது கொலு படி அமைக்கிறது, கொலு பொம்மை வைக்கிறது எப்படிங்கிறத அடுத்தது பார்க்கலாங்க. இப்போ கொலு படியெலாம் வைக்கிறதுங்கிறது அதுவும் நம்மளுடைய வசதியை பொறுத்தது, பொருளாதாரத்தை பொறுத்தது, உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தது. எல்லாத்தோட நம்மளுடைய குடும்ப வழக்கம் பாரம்பரியம், நம்ம வீட்டு முன்னோர்கள் எப்படி கடைபிடித்தாங்க அப்படிங்கிறதெல்லாமும் உள்ளடக்கியது தான் கொலு படி அமைக்கிறதும். அந்த காலத்துலலாம் 11 படி 21 படி ஒத்த படையில் நிறைய வச்சு எல்லாம் செஞ்சாங்க. பொதுவாகவேங்க இந்த மாதிரி விழாக்கள் பண்டிகைகள் இதெல்லாம் என்ன ஆன்மீகத்துக்கு ஆன்மீகம், உறவுகளை பலப்படுத்திக்கணும். இந்த காலத்தில் கெட் டுகெதர்னு சொல்கிறாங்க பாரு, அந்த கெட் டுகெதரோட தாற்பயமே இந்த மாதிரியான பூஜைகள் விழாக்கள் பண்டிகை காலங்கள்லேருந்து தோற்றுவிக்கப்பட்டது தான். அதனால் எல்லாரும் இந்த நேரத்தில் ஒன்று கூடி சந்தோஷமாக ஆனந்தமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து பேசிக்கிட்டு நல்லா இருக்கணுங்கிற ஒரு தாற்பயமும் குடுக்கல் வாங்கல் இதெல்லாமும் தான் முக்கியமான ஒரு கருத்தாக அதை பயன்படுத்திட்டு முறைப்படியாக கடைப்பிடிச்சிட்டு வந்தாங்க. இப்போ காலப்போக்கில் எல்லாமே சுருங்கி போச்சு, யாராலையும் ரொம்ப விரிவாக எதுவும் செய்ய முடியல. அதனால் அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி படிகளை நீங்கள் அமைச்சு பொம்மைகளை வாங்கி அடுக்கி அழகாக செய்யுங்க.
காலப்போக்கில் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கெல்லாம் இந்த கொலுன்னா என்னன்னே தெரியாமல் போயிடும் போல இருக்குது. கொலுவா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துடும் போல இருக்குது. அந்த மாதிரி போயிட்டுருக்கு இன்றைக்கி சமுதாயம். எதையும் நம்ம குறை சொல்ல முடியாது. எது நம்மளால் முடியுமோ அதை நம்ம கடைப்பிடிச்சிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நீ செய்கிறது ரைட்டு, நான் செய்கிறது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படித்தான் பண்ணணும், அப்படித்தான் பண்ணணும்னு எல்லாம் ஒன்றும் இல்லாமல் நமக்கு என்ன கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை, பக்தி, இதுதான் முக்கியம். அதே இந்த 9 நாளும் நம்ம தாயை விட மேலான அகிலாண்டேஸ்வரி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, பல சுரூபங்களில் இருக்கிற அந்த அம்பாளை நம்ம மனம் முருக எண்ணம் முருக வேண்டி நம்முடைய பிரார்த்தனைகளை அவள் காலடியில் சமர்ப்பித்து அவளுடைய ஆசீர்வாதத்தை பெறணுங்கிற ஒரே ஒரு குறிக்கோளை தவிர வேறு எதுவும் கிடையாதுங்க. ஸோ கொலு எப்போ நீங்கள் படி அமைக்கணுன்னா அது உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படி அமைச்சிக்கிட்டு அது 21ஆந்தேதி காலையில் 7:45 8:45 ஒரு நேரம் அதில் வைக்கலாம். அல்லனா 10:45 11:45 அது ஒரு நேரம் இருக்குது, அதில் வைக்கலாம். சில பேர் ஹோரை பார்த்து வைப்பாங்க. ஹோரை பார்த்து வாழ்ந்தவன் என்றைக்கு வாழ்நாளையில் கெட்டு போனதாக சரித்திரமே கிடையாதுங்க. இது ரொம்ப பேருக்கு தெரியுமோ தெரியாதோ, தயவு செஞ்சு அதை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஹோரை பிடித்து வாழ்ந்தவன் வீணாக போனதாக சரித்திரமே கிடையாது. ஸோ காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11 12 குரு ஹோரைங்க, அருமையான நேரம். அதை தவற விட்டுறாதீங்க தயவு செஞ்சு. அந்த 11 12 நீங்கள் பொம்மையை அடுக்கலாம். மறுநாள் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அமாவாசை அன்னைக்கு சும்மா சாஸ்திரத்துக்கு ஏதாவது ஒன்று சாமியை கும்பிட்டுட்டு மறுநாள் பிரதமையிலேருந்து தான் பொம்மை எடுக்கிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா அன்னையிலேருந்து தான் பூஜை ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால. ஸோ நீங்கள் செப்டம்பர் 22ஆந்தேதியும் காலையில் 6:15 7:15 ஒரு நேரம், 9:15 10:15 ஒரு நேரம். ஸோ இந்த கொடுக்கப்பட்ட அந்த 21 22 2 தேதிகளில் உங்களுக்கு எந்தெந்த நேரம் வசதியாக இருக்கோ, பயனுள்ளதாக இருக்கோ, உங்களால் எப்படி முடியுதோ அந்தந்த நேரங்களில் நீங்கள் கொலு படி அமைச்சு பொம்மையெல்லாம் அழகாக அடுக்கி கொலுவை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ கொலு கலசம் வைக்கிறது எப்போன்னு சொல்லிட்டேன். கொலு படி எப்படி வச்சு பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்போ இதில் இன்னொன்று அகண்ட தீபம், அதுவும் இந்த கொலு சமயத்தில் நவராத்திரி சமயத்தில் ஏற்றுவாங்க. அது எப்போ வைக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். அகண்ட தீபங்க செப்டம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 22 திங்கக்கிழமை அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அகண்ட தீபம் ஏற்றுங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை உங்களால் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்ற முடியல அப்படின்னா சாயந்தரம் 6 மணிக்கு மேலே விளக்கேற்றுங்க. ஏன்னா 4 6 ராகு காலம், அந்த நேரத்தில் எதுவும் செய்யாதீங்க. ஓகே, இப்போ கலசம் வைக்கிறத நான் பார்த்தாச்சு. கொலு பொம்மை எந்த நேரத்தில் அடுக்கணுங்கிறதையும் பார்த்தாச்சு. அடுத்தது அகண்ட தீபம் எந்த நேரத்தில் ஏற்றணுங்கிறதையும் பார்த்தாச்சு இல்லையா? இப்போ 9 நாளும் நம்ம நல்லபடியாக அம்பாளுக்கு எல்லா பூஜைகளையும் வழிபாடுகளையும் நம்ம எல்லாம் மேற்கொண்டுட்டு அப்புறம் திருப்பி வரிசையாக ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொன்றா நம்ம எல்லாத்தையும் கொலு கலைக்கிறது, கலசத்தை பிரிக்கிறது, கொலு பொம்மையை அடுக்கி வைக்கிறது, இதெல்லாம் அடுத்து பார்க்கணும். இந்த 9 நாளும் நம்ம அம்பாளுக்கு என்னென்ன நைவேத்தியங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே நம்ம இஷ்டந்தாங்க. பொதுவாகவே அம்பாள் தித்திப்பு பாயாச பிரியை. ரொம்ப அவளுக்கு தித்திப்பு தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் அரிசியும் வெல்லமும் கலந்து செய்கிற எந்த ஒரு பிரசாதம்னாலும் அம்பாளுக்கு அவ்வளோ இஷ்டம். அதனால தான் இந்த பாசிப்பருப்பு வைக்கிற பாயசம், அவல் பாயசம், சர்க்கரை பொங்கல், கல்கண்டு பொங்கல், இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அம்பாளுக்கு. அதனால் இந்தமாரி நைவேத்தியங்கள் நிறைய பண்ணி சுவாமிக்கு படைங்க. நவதானிய சுண்டல்கள் எல்லாம் படைங்க. உங்களுக்கு என்ன முடியுமோ முடிஞ்சதை பிரசாதங்களாக படைச்சி அம்பாளுக்கு படைச்சி ஜோன்னு கொண்டாடுங்க.
அப்புறம் இந்த வீடியோவிலேயே கொலுவை எப்படி பிரிக்கணும், எந்த நேரத்தில் பிரிக்கணும், கலசை பிரிக்கணும், எப்படி பொம்மையை எப்போ எடுத்து அடுக்கணுங்கிறதெல்லாமும் நான் உங்களுக்கு காணொளியில் சொல்லிடுறேன். அதன்படி நீங்கள் எல்லாம் முறையாக எல்லாம் நீங்கள் பயன்படுத்தி பிரசாதங்களை எல்லாம் படைச்சி கும்பிட்டு பொம்மையை பத்திரமா அழகாக எடுத்து வைங்க. எல்லாத்தையும் பிரிக்கிறதுக்கு முன்னாடி மகா தீபாரணை காமிச்சு நெய்வேத்தியத்தை காமிச்சு, அம்மா ஒவ்வொரு வருஷமும் இதேமாரி நீ என் வீட்டில் வந்து நிரந்தரமாக குடியிருந்து வாசம் செய்து எங்கள் எல்லாரையும் நீ மகிழ்வித்து குளிர்வித்து எங்களுடைய படையல்களையும் பிரசாதங்களையும் வேண்டுகோள்களையும் எல்லாத்தையும் நீ மனமாற ஏற்றுக்கிட்டு உன்னுடைய அளப்பறியாத ஆசீர்வாதத்தையும் கருணையும் கொடுக்கணும்மா தாயேன்னு அப்படியே சாஷ்டானமாக விழுந்து கும்பிடுங்க. அவ்வளோதான். இந்த 9 நாளும் நவராத்திரியின் போது உடல் சுத்தம், மனம் சுத்தம், எண்ணம் சுத்தம் எல்லாத்தையும் நம்ம தூய்மைப்படுத்திக்கிட்டு நம்ம சுற்றி உள்ள சூழ்நிலைகளை நல்லபடியாக நம்ம அமைச்சிக்கிட்டு தினம் ஒரு சித்திரானன்னா என்ன, எலுமிச்சை சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம், எள்ளு சாதம், கல்கண்டு பொங்கல், சர்க்கரை பொங்கல், இந்த மாதிரி சித்திரானங்கள் நிறைய காலையில் தயார் பண்ணி அம்பாளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நிவேதனம் பண்ணுங்க. சாயந்தரத்தில் ஒரு சுண்டல், அவ்வளோதான். இது 2 தான் மெயின் பிரசாதம் ஒரு நாளைக்கு. இந்த 9 நாளும் அம்பாளுக்கு நம்ம படைக்கக்கூடிய பிரசாதங்கள். இதை தாண்டி நீங்கள் எது செஞ்சாலும் அது மவளே உங்கள் சமத்து, அவ்வளோதான். நீங்கள் எதை வேணாலும் நைவேத்தியமாக தயார் பண்ணி சுவாமிக்கு படைக்கலாம். டெய்லி லலிதா சகஸ்ரநாமம் படிங்க, மகிஷாசுரமர்த்தினி படிங்க. அதான் சொன்னனே, உங்களுக்கு என்னென்ன ஸ்லோகங்கள் சொல்ல தெரியுமோ பார்க்காம சொல்லுங்கள். இல்லையா செல்லில் பாட்டை ஓட விட்டுட்டு பக்கத்திலே உட்காந்து அம்பாளுக்கு அஷ்டோத்திரத்தெல்லாம் புஷ்பங்களால் அர்ச்சித்து அப்படியே கண்ணில் தண்ணீர் தார தாரையாக கொட்டுற அளவுக்கு அழுன்னு என்ன நம்மளுடைய குறைகளையெல்லாம் அம்பாள் காலடியில் சமர்ப்பித்து குழந்தை பாக்கியம் இல்லைன்னா குழந்தை பாக்கியம், திருமண தடை, வியாபார அபிவிருத்தி, இப்படி எதுவாக இருந்தால் வீட்டில் மன அமைதி, வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை, வியாதியினால் அவஸ்தைப்படுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுடைய இப்போ நியாயமான எல்லா பிரார்த்தனைகளையும் அம்பாள் காடலியில் சமர்ப்பித்து எல்லாம் நல்லபடியாக எனக்கு சரி பண்ணி கொடுமா தாயே அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. அம்பாள் வந்து நம்மக்கிட்டேருந்து உண்மையான அன்பையும் அவள் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையும் பக்தியும் தான் பார்க்குறாளே தவிர வேறு எதுவுமே இல்லை. சுமங்கலிகளுக்கெல்லாம் தாம்பூலம் வச்சு கொடுங்க. டெய்லி சாமி கும்பிடும்பொழுது ஒரு தட்டில் ஒரு சட்டை துணியை வச்சு அம்பாளுக்கு ஃபஸ்ட்டு அதை தாம்பூலமாக கொடுத்துட்டு அப்புறமா வீட்டுக்கு வர சுமங்கலிகள் யாராக இருந்தாலும் கொடுங்க. குறிப்பாக நம்ம வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா அம்பாள் வந்து எந்த ரூபத்தில் எப்படி வேணாலும் வந்து தாம்பூலம் வாங்க வருவாம்பாங்க. அதனால் நம்ம வந்து வேலைக்காரவங்க தானே அப்படின்னு அவங்கள நம்ம அலட்சியமாக நினைக்காம அவங்களையும் ஒரு தாயாக சுமங்கலியாக அந்த அம்பாளோட சுரூபமாக நம்ம கருத்தில் ஏற்றிக்கிட்டு உதாட்சீனப்படுத்தாமல் அலட்சியப்படுத்தாமல் அவங்களுக்கும் தாம்பூலம் கொடுக்கணும். அப்புறம் குட்டி குட்டி பெண் குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த குழந்தைங்களுடைய பருவத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய கிஃப்டெல்லாம் கொடுத்து இந்த குழந்தைங்களை மகிழ்விங்க. நாட் ஒன்லி பொம்பளை பசங்க, ஆம்பளை பசங்களுக்கும் கொடுங்க. எல்லாம் இந்த மாதிரி அள்ளி அள்ளி கொடுக்க அது தங்க சுரங்க மாட்டோம். உங்களுக்கு அது அடுத்தடுத்து ஊறிக்கிட்டே இருக்குங்க. வாழ்நாளையில் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. என்னங்க, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எல்லா தகவல்களையும் உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டேன். ஏன்னா நான் கிட்டத்தட்ட 20 வருஷமாக என் வீட்டில் நான் கொலு வச்சு அம்பாளை வழியாக நான் கும்பிட்டு அவளுடைய பரிபூர்ண கடாட்சத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று இன்றைக்கி என் பேரன் பேத்திகளோடு நான் மனநிறைவோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே அந்த அம்பாளுடைய அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதமும் கருணையும் கடாட்சம் வந்தாங்க. சொல்லும்போதே எனக்கு கண்களில் கண்ணீர் வருது. நீங்களும் இதே மாதிரி நல்லபடியாக கும்பிடுங்க. இறைவரை கும்பிடுறதுக்கு என்னங்க கால நேரம் எல்லாம் என்ன ரூல்ஸு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. நம்ம மனசும் நம்பிக்கையும் அன்பும் தாங்க முக்கியம். எல்லாருக்கும் நவராத்திரி தின நல்வாழ்த்துக்கள்.
இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி எல்லாருக்கும் நல்ல ஆயுசையும் ஆயுள் கெட்டியும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலியாக நல்லபடியாக வாழ வச்சு எல்லா குடும்பமும் செழிப்பாக நல்லபடியாக இருக்கணுங்க. இதைப்போல் இன்னும் பயனுள்ள ஆன்மீக தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா என்னுடைய வில்வம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பயனுள்ள நிறைய தகவல்கள்லாம் நீங்கள் என்னுடைய சேனலில் நிறைய பார்க்கலாம். உங்களுடைய ஆதரவு தாங்க எனக்கு தேவை. கண்டிப்பாக எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கங்க. வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு சிறப்பான ஆன்மீக பதிவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேங்க. மீண்டும் ஒரு முறை அனைத்து மகளிருக்கும் நவராத்திரி தின நல்வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.